ரைட்டுங்க. பிறப்பிறப்புல யார் பார்க்குறாரு? அவர்கிட்ட அந்த அதிகாரிகிட்ட இல்லையா? அவர் தானே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தானே அதிகாரிகள். அவர்கிட்ட எல்லா இதுவும் இருக்குது. அதே மாநகராட்சியில் எல்லாம் இருக்குது, நகராட்சியில் இருக்குது. அதை வச்சு யார் இருந்தாலும் தாராளமாக கண்டுபிடிக்கலாமே. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. என்ன ஒரு இடத்துல ஒரு 1000 ஓட்டு 1500 ஓட்டு இருக்குது. இப்போ தேர்தல் நடக்கும்போது ஸ்லிப் கொடுக்க போகிறாங்க. 3 நாளில் ஸ்லிப் கொடுத்துட்றாங்க நேரடியாக வாக்காளர் பார்த்து. அப்போ எஸ்ஐஆரில் கிட்ட நீ ஒரு 10 நாள் எடுத்துங்க, நேரடியாக போங்க, விசாரிங்க, அதில் என்ன பிரச்சனைன்னு பாருங்கள். இதை உண்மையான வாக்காளர் பட்டியலாம் தயாரிக்க சொல்கிறோம். இது ஆளுங்கட்சி வேணுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான கருத்தை பரப்பி வராங்க. அந்த கூட்டணி கட்சியெல்லாம் சால்ரா போடுது. இதில் என்ன இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க எதா இருந்தா சொல்லுங்க, நாங்களும் அதை கவனத்தில் எடுத்துக்கிறோம். அமைச்சர் KN நேரு நகராட்சி நிர்வாகத்தில் வந்து ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு மேல ஊழல் பண்ணிட்டாருன்னா இடி ஒரு கேஸ் போட்டுருக்காங்க. ஆமாம், உண்மையான அரசாங்கமாக இருந்தால், நேர்மையான அரசாங்கமாக இருந்தால் இடி கொடுப்பதை அதை ஆய்வு செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும். ஆனால் இந்த அரசாங்கத்தில் அது கிடையாது. எதிர்கட்சி மீது வழக்கு போடுவாங்க. ஏன்னா என் மீது கூட வழக்கு போட்டாங்க. என்ன வழக்கு? டெண்டர் கேன்சல் ஆகிட்டுது, அந்த நிதியும் கேன்சல் ஆகிட்டுது, அதில் 400 கோடி ஊழல். எப்படி வழக்கு? டெண்டர் கேன்சல்டு, உலக வங்கி டெண்டர், அந்த உலக வங்கி நிதியும் கேன்சல் பண்ணிடுது. மீண்டும் மாநில அரசு அந்த 2ஆக பிரித்து டெண்டர் விடுறாங்க. அது 2 பேர் வேற ஒருத்தர் 2 பேர் எடுக்கிறாங்க. ஆக முதல் டெண்டர் விட்டுறாங்க பார்த்தீங்களா, அதில் 400 கோடி ஊழல். இப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கத்தில் நேர்மை பார்க்க முடியுமா?